அவர் செய்ய நினைத்தது தடைபட்டு போவதே இல்லை. அவர் செய்ய நினைத்தது உங்களுக்கு தடைபடாது. தடுத்துடுவார்களோன்னு நீங்க நினைக்கலாம், அவங்க தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கலாம், அவர்களுக்கு தடுக்கக்கூடிய வசதிகளும் பலனும் இருக்கலாம், அவர்கள் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு நான் செய்ய போகிறதை, உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் செய்ய போகிறதை, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறதை அந்த மனிதர்களால தடுத்து நிறுத்த முடியாது. தடைகளை உடைக்கிற கர்த்தர் எத்தனை பேர் தடுத்து நிறுத்த நினைத்தாலும் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுவோம் ஆமென். இந்த 93வது நாள் தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. வரவேண்டிய அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துகிற மனுஷ சக்திகளை கர்த்தர் இப்பொழுது முறியடிக்கிறார். ஆமென். மனித சக்திகளை ஆண்டவர் முறியடிக்கிறார். பிசாசுனுடைய சக்திகளை ஆண்டவர் முறியடித்து அந்த தடைகளை மாற்றி கிருபையாய் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. வேதத்தில் நம்ம இந்த 100 நாள்ல நிறைய தியானிச்சோம். 38 வருடமாய் வியாதியா இருக்கிற மனுஷன். ஆனா அந்த மனுஷனுக்கு அவ்வளவு வருஷமா வியாதியா இருந்தாலும் அங்க இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது யாரு? யார் உனக்கு இந்த காரியத்தை சொன்னா? இன்னைக்கு நீ எப்படி இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கலாம்? நடக்கிறது உனக்கு நியாயம் அல்ல அப்படின்னு அவனை சத்தம் போடுறாங்க. அப்படின்னா அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த மனுஷன் இவ்வளவு நாளாய் பாடுபட்டு இருக்கிறானே, இவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணுமேன்னு சொல்லி அவங்களுக்கு யாருக்குமே தோணல. அத்தனை பேரும் அதை தடுத்து நிறுத்துறதற்கு தான் முயற்சி எடுத்தாங்க. ஒருவேளை அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு இன்னைக்கு இவனை விடுதலை ஆக்கலாமான்னு கேட்டிருந்தா அத்தனை பேர் கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவர்கள் அப்படி அறிந்திருந்தும், சொல்லுவார்கள் என்று தெரிந்திருந்தும், எதிர்ப்பார்கள் என்று தெரிந்திருந்தும் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தை கர்த்தர் எந்த விதத்திலும் தடை செய்கிறதற்கு ஆண்டவர் விடவே இல்லை. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவர் செய்ய நினைத்தது தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது தடுக்க முடியாது. அந்த திருமண காரியத்தை தடுக்க முடியாது, அந்த சமாதானத்தை தடுக்க முடியாது, அந்த வருமானத்தை தடுக்க முடியாது, அந்த உயர்வை தடுக்க முடியாது. ஓ, கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சதை ஒரு மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஆமென். துஷ்ட ஆமான் முருதகாய்க்கு விரோதமாய் எழும்பி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் முயற்சி எடுப்பான். அந்த முருதகாய்க்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கு ஆமான் கண்டிப்பா விட்டிருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் முருதகாய்க்கு செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சத அதே இடத்துல இருந்த ஆமானால தடுத்து நிறுத்த முடியல. அவனுடைய வஞ்சகத்தால தடுத்து நிறுத்த முடியல. அவனுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அதம் பண்ணி முருதகாயை அவன் கண்களுக்கு முன்பாக முருதகாயினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தினார். சொல்லுங்க, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்ததை தடுக்கிறவன் யார்? தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது. தடுக்கணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு முட்டுக்கட்டை போடணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக விடாதபடி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நாள் ஜெபத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறதுனால கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அந்த மனுஷன் தடுக்க முடியாது. அந்த தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். அடுத்த வருஷம் உங்களுக்கு வரப்போகிற ஒரு நன்மையினுடைய தடை இன்றைக்கு உடைகிறது. 3 ஆண்டுகள் தாண்டி உங்களுக்கு வரப்போகிற ஒரு நன்மையினுடைய அந்த தடை இன்றைக்கு உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உடைகிறது. அந்த தடைகள் இல்லாமல், எந்த தடையும் இல்லாம இனி நீங்க ரொம்ப சுலபமாய் சுதந்தரிப்பீர்கள், லகுவாய் சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. அதை தடுக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த அதிகாரத்தில் இவர்களுடைய இந்த பிரயாணத்தை தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிரயாணம் தடையில்லாமல் கடைசியாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் ஒரு ஆசீர்வாதமான இடத்துல போய் காலடி எடுத்து வச்சாங்க. அதனால ஆண்டவர் இந்த அதிகாரத்தின்படி நம்ம இன்று ஆசீர்வதிக்க போறார். இதுல இந்த ஜனங்கள் இந்த தடைகள் மாறுவதற்கு இந்த கப்பல் பிரயாணத்துல இந்த கப்பலில் இருந்து சில காரியத்தை அவங்க
தூக்கி போடுறாங்க. அதை வந்து இன்னைக்கு தியானிக்கும் போது ரொம்ப வித்தியாசமாய் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா ஒரு பெரிய காற்று வந்து இந்த கடல்ல இந்த கப்பல்ல மோதுது. இந்த கப்பலுடைய முன்னணியும் நல்லா இருக்குது, பின்னணியும் உடைஞ்சு போயிருச்சு. என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப இவங்க அத்தனை பேரும் இந்த பிரச்சனைக்கு தப்பணும், இவங்க அத்தனை பேரும் கரை சேரணும், இவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். ஆனால் இந்த கப்பலிலே இருக்கிற சில காரியத்தை அவங்க வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தூக்கி வெளியில போடுறாங்க. அதனுடைய ஆழத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய பிரயாணத்துல இந்த மாதிரி இருக்கிற காரியத்தை கண்டிப்பாக நம்ம வெளியே தூக்கி போடுவோம்னா நான் நம்புறேன் நம்ம வந்து கண்டிப்பாக கரை சேர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக நீங்க அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாள் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மேலும் பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம வந்து இப்போ எதில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. நம்ம வந்து ஒரு கப்பல் பிரயாணத்திலே இருக்கிறோம். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ அந்த பிரயாணம் என்ன ஆக போகுது? அந்த பிரயாணத்தை தடை பண்றதற்கு அங்க இருக்கிற மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிரயாணம் என்ன ஆகாது? தடை ஆகாது, தடை பண்ண மாட்டேன். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த பிரயாணம் தடைபடாது, இந்த வியாபாரம் தடைபடாது, இந்த திருமணம் தடைபடாது, இந்த ஆசீர்வாதம் தடைபடாது. ஏன்னா தடைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிற தடைகளை இனி நிச்சயமா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு காலம் தான், ஒரு காலம் தடையா இருக்கும். நான் வந்து உண்மையிலே நான் இப்போ வந்து கண்டினியூவா நம்ம சர்ச்சில் வந்து 100 நாள் கிட்டத்தட்ட 93 நாட்களாக நம்ம ஆராதனை நடத்திட்டு இருக்கிறோம். சர்ச்சில் சவுண்ட் இருக்குது, வெளியே போகுது. ஆனா இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. இந்த திருச்சபையை ஆரம்பிச்சு இங்க இருக்கிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 100 நாள் ஜெபம் ஆரம்பிக்கணும்னா கூட அது முடியவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள பெரிய தடைகள் வரும். 10 நாள் ஜெபம் பண்ண முடியாது. 7 நாள் கண்டினியூவா ஜெபம் பண்ணணும்னா கூட எல்லா ஜன்னலையும் அடைச்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதை சவுண்டை கம்மி பண்ணி மேலே இருந்து ஸ்பீக்கரை கீழே தொங்க விட்டு இந்த மாதிரிலாம் எதுக்கெடுத்தாலும் தடை, எதுக்கெடுத்தாலும் தடை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல, இந்த ஊழியம் செய்கிறதற்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா தடைகளே இல்லாம கர்த்தர் ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறத பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. அப்படின்னா ரொம்ப தடையாவே இருக்கலாம். அது ஒரு காலம் எதுக்கு எடுத்தாலும் தடையா தான் இருக்கும். அது ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார், ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துகிறார். ஆனா அது தடையா இருக்குதுன்றதுக்காக விட்டுட்டு ஓடிடக்கூடாது, தடையா இருக்குன்றதுக்காக நிறுத்திடக்கூடாது. நீங்க தடையாக இருக்கும்போது சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருங்கள். திடீரென்று ஆண்டவர் ஒரு நாளை உங்களுக்கு கட்டளையிடுவார். அதற்கு பிறகு நீங்க கட்டளையிடுவீங்க, அது நடக்கும். நீங்க பேசுவீங்க, அது நடக்கும். நீங்க ஆலோசனை பண்ணுவீங்க, அது நடக்கும். நீங்க சொல்லுவீங்க, அது நடக்கும். நீங்க பிளானை போடுவீங்க, அது பாட்டுல தடை இல்லாம கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்சபைக்கு எப்படி அது நடந்துச்சோ அதே போல உங்களுக்கும் அப்படியே நடக்கட்டும். இன்னைக்கு தடையா இருக்கிற நீங்க இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் தடை தடை தடை, எங்க போனாலும் தடையா இருக்குது. எந்த வாசலுமே உங்களுக்கு திறக்கல, எங்க போனாலும் ஒரு முட்டுக்கட்டை இருக்குது. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சீக்கிரமா இந்த காலம் உங்களை விட்டு போகும். அதற்கு பிறகு நீங்கள் நினைக்கிற அத்தனை காரியத்தையும், நீங்கள் வேண்டிக் கொண்டுகிற அத்தனை காரியத்தையும் எந்த தடையுமே இல்லாம கர்த்தர் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வைப்பார். அப்போ இந்த பிரயாணத்தை அவங்க ஆரம்பிக்கும் போது, அந்த பிரயாணத்தை தடை பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த காப்பாற்றப்படுகிறத தடை பண்ணும்போது ஆண்டவர் அந்த இடத்துல காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்போ இந்த கப்பல் வந்து இப்ப பிரயாணம் போகிறது. இப்ப இந்த பிரயாணம் கடைசி வரைக்கும் தடையில்லாமல் போய் சேர்றதற்கு நம்பர் 1 முதலாவதாக என்ன பண்றாங்களாமா, தங்களுடைய மேலும் பெரும் காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். அப்போ ஒரு கப்பல் பிரயாணத்துல போகும்போது அந்த கப்பல் ஆபத்துல இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பலுடைய பாரத்தை வந்து குறைப்பாங்க.
அப்பதான் அந்த கப்பல் வந்து ரொம்ப வேகமா போக முடியும், சீக்கிரமா போக முடியும், மூழ்காம போக முடியும். முதல்ல வந்து நீங்க வந்து எந்த கப்பல் ஆக்சிடென்ட்டையும் பாருங்க, இந்த கப்பல் ஆக்சிடென்ட் பொதுவாக நீங்க யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கூட யோனா வந்து வழி மாறி போவார்ல, அப்ப அந்த கப்பல் வந்து இப்ப மூழ்கத்தக்கதா வரும்போது ஜனங்கள் எல்லாரும் உடனே என்ன எடுத்து போடுவாங்கன்னா சரக்குகளை எடுத்து உடனே வெளியே போடுவாங்க. இதுதான் பழக்கம். அப்போ நான் ஆவிக்குரிய விதத்தில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கப்பல் வந்து தடையில்லாம ஓடணும்னா நீங்க நெக்ஸ்ட் இயர்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கரை சேர்க்க பண்ண போகிறார். கர்த்தர் ஒரு கரையை பார்க்க ஆண்டவர் உதவி செய்ய போறார். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையற்ற சரக்குகளை முதல்ல என்ன பண்ணணும்னா வெளியே எடுத்து போடணும். வேதம் சொல்கிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தின் பேர்ல என்னவா இருக்கிறேன்னா பிரியமா இருக்கிறேன். வீணான யோசனைகளை எடுத்து வெளியே போடணும், வீணான கோபத்தை எடுத்து வெளியே போடணும். இப்போ உங்களுடைய இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பின் ஜெபமாகவே நம்ம பண்ணுவோம். இந்த 93வது நாள் உங்களை முழுக்க சுத்திகரிமை. இப்போ உங்களுக்குள்ள வேண்டாதது என்ன இருக்குது? வேண்டாதது என்ன இருக்குது? தேவையில்லாத பாரத்தை நம்ம எப்படி சுமக்க முடியும்? தேவையில்லாத கவலையை நம்ம எப்படி சுமக்க முடியும்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்க சுமக்கிற கவலை அது நியாயமானது தானா? அது கண்டிப்பா நீங்கள் சுமந்து தான் ஆக வேண்டுமா? நீங்க யோசிக்கிற அந்த யோசனை அது கண்டிப்பா அதை யோசிச்சு தான் ஆகணுமா? அது நீங்க யோசிக்காம இருக்க உங்களால முடியாதா? அது யோசிக்காம இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா அப்ப ஏன் நம்ம யோசிக்கணும்? நம்ம தேவையற்ற சுமைகளை நம்ம ஏன் சுமக்கணும்? நமக்கு வேண்டாத ஒரு யோசனையை நம்ம எதுக்கு யோசிக்கணும்? வேண்டாம். இன்னைக்கு முதலாவதாக என்ன பண்ணணும்னா, சில சரக்குகளை, தேவையற்ற சரக்குகளை, வேண்டான்றதுக்கு, அது பிரயோஜனமே இல்லாததை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா எடுத்து வெளியே போடும். இப்போ நம்முடைய வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் டைம் எல்லாருமே நிறைய பேர் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒயிட் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எடுத்து எங்கே போடுவாங்கன்னா காயெல்லாம் கடைக்கு போடுவாங்க. ஆனால் சில சிஸ்டர்ஸ் வந்து விட மாட்டாங்க. என்ன விட மாட்டாங்கன்னா, இந்த பொருளை எடுத்து போடுறதுக்கு மட்டும் விட மாட்டாங்க, கொடுங்கன்னு வாங்கி வச்சிருவாங்க. அதை யூஸும் பண்ண மாட்டாங்க, அதை பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள வச்சு அது ஒரு குப்பையாக கிடக்கும் பாருங்க. அடுத்த வருஷம் அதே மாதிரி கிறிஸ்மஸுக்கு க்ளீன் பண்ணும்போது திரும்பவும் அந்த கணவனார் கேட்பேன், ஏமா போன வருஷமே இதை போடணும்னு சொன்னேன், அப்பவே நீ போடலை, அந்த இட்லி சட்டியை வச்சு நீ என்ன இந்த ஒரு வருஷம் எத்தனை இட்லி சுட்டு கொடுத்த? நிறைய பேருடைய இட்லி சட்டின்னு சொன்ன உடனே நீங்க நிறைய சிரிக்கிறீங்களே. அப்போ நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி என்ன இருக்குன்னா தேவையில்லாதது நிறைய இருக்குது. அது எந்த பிரயோஜனம் இல்லை, அது அங்கே டஸ்ட் தான், அது குப்பை தான். அது வேற யாருக்காவது கொடுத்தா கூட அது யூஸ் ஆகும். அதே போல நான் இது வெறும் பொருளா சொல்லல. இன்னைக்கு நீ நினைச்சுக்கங்க, ஆண்டவர் வந்து தடையில்லாத ஒரு பிரயாணத்தை உங்களுக்கு தரப்போகிறார். நம்மளை கர்த்தர் கரை சேர்க்க பண்ண போகிறார். நெக்ஸ்ட் இயர்ல ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா நம்ம நிறைய பேர் வந்து தடையில்லாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வருவோம். இப்போ எதெல்லாம் உங்களுக்கு வேண்டாததா இருக்குது, எதெல்லாம் நீங்க வேண்டாததா இருக்குது, நீங்க எதெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டாததை எதெல்லாம் நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு அவசியமற்றதை நீங்க எத்தனை சுமந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த ஜபத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் அதை எங்க போடுறேன்னா கடலில் தூக்கி போடுறேன். எனக்கு அது தேவையில்லாத யோசனை, அது யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நான் இனி நிம்மதியா அந்த காரியத்தை நான் செய்வேன். நான் இந்த காரியத்தை யோசிச்சே இருக்க மாட்டேன். நான் நிம்மதியா நான் தூங்குவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு கிருபையா இருக்கிறார். உங்க கைகளை அப்படியே உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல பேசுகிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அதனால யாருக்கும் நஷ்டம் இல்லை, அது உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம். அது வேண்டாம், அது தேவையற்ற ஒன்று, அது உங்களுக்கு அவசியம் இல்லாதது ஒன்று. அந்த கவலை உனக்கு வேண்டாம் மகளே, அந்த கவலை உனக்கு வேண்டாம் மகனே. நீ கவலைப்படுகிறதுனால நீ ஒரு முழத்தை கூட்ட முடியாது, ஒரு முழத்தை நீ குறைக்க முடியாது. இந்த காரியத்தை குறித்து வருத்தப்படுத்துறதுனால எதுவுமே செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாத ஒரு பாரத்தை நீங்க ஏன் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறீங்க? உங்க மனைவியினுடைய பாரத்தை நீங்க ஏன் சுமந்துட்டு இருக்கிறீங்க? கணவனாருடைய பாரத்தை ஏன் சுமக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, அது நேர்த்தியா நடக்கும். இதுவரையிலும் கைவிடாத கர்த்தர் இனியும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டாரு. நிச்சயமா ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு. இந்த காரியத்துல அற்புதம் தான் நடக்கும். இதுல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இதுல நீங்க கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையற்றதை நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சுமக்கவே கூடாது. தேவையற்றதை நான் சுமக்கக்கூடாது. என்னுடையது அல்லாத ஒன்றை நான் சுமக்கக்கூடாது. இப்போ நீங்க ஒரு தீர்மானத்தோட நீ தயவு செய்து வீட்டில் போய் எழுதுங்க. எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாத எதையெல்லாம் நீங்க சுமக்குறீங்களோ அது ஒரு பேப்பர்ல எழுதி ஜெபம் பண்ணி கொண்டு அடுப்பில் போட்டு எரிச்சிருங்க. ஆனால் இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா,
அதை நான் யோசிக்கவே மாட்டேன். பாருங்க, தேவையில்லாத யோசனை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சென்னையிலிருந்து ஒரு ஃபேமிலி சந்திக்கிறதுக்காக வந்தார்கள். கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போது அந்த சிஸ்டருக்கு வந்து 2வது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த சிஸ்டருக்கு விருப்பம். ஆனால் அந்த பிரதருக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து அடுத்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த அந்த பிரதருக்கு அது விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இன்னைக்கே எனக்கு 16,000 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்குது. இந்த சம்பளத்தில் நான் எப்படி இந்த ஃபேமிலியை இது பண்ணுவேன்? அடுத்த ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளையை நான் எப்படி ஸ்கூலில் படிக்க வைப்பேன்? எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு குழந்தையை கொடுக்குற ஆண்டவர் அந்த குழந்தையை வளர்த்தக்கூடிய கிருபையை கண்டிப்பாக தருவார். அதை படிக்க வைக்கக்கூடிய கிருபையை கண்டிப்பாக தருவார். அவ்வளோதான். தடையாக்கி அது முடியாது அப்படின்னு சொல்லி, அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத ஒன்றை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா சுமந்துட்டே இருக்கிறோம். அந்த பாரம் நமக்கு வேண்டியதில்லை. அந்த பாரம் யாருடையதுன்னா கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் அந்த நேரத்தில் யாரை எழுப்பணுமோ அந்த காரியம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடக்கும். அதனாலன்னு சொல்லி நீங்க எந்த காரியத்தையும் தடுத்து நிறுத்தாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லை, உங்கள்கிட்ட ஞானம் இல்லை அப்படின்னு நீங்க எதைக்குமே முட்டுக்கட்ட போடாதீங்க. நீங்க யாரு முட்டுக்கட்ட போறதுக்கு? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறது நீங்க யாரு? ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாதபடி தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க அப்படி தடுக்க கூடாது. உங்களுடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் ஆண்டவருடைய வழிகளும் அல்ல. அவருடைய வழி மேலானது. அவர் நினைச்சாருன்னா 24 மணி நேரத்துக்குள்ள எனக்காக ஒரு 10 வருஷத்திற்கானதை ஒரே நேரத்தில் கர்த்தரால் எனக்கு தர முடியும். அவர் அவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஃபர்ஸ்ட், ஆண்டவரே என்னுடைய கப்பல்ல இருந்து நான் இறக்குறேன். எது இறக்குறேன் அப்படின்னு சொன்னா, தேவையற்ற வீணான சில சரக்குகளை நான் என்ன பண்ண போறேன்? நான் தேவையில்லாததை தூக்கி நான் போடுறேன். அதை நான் இந்த 100 நாள் ஜபம் வெறும் வச்சுட்டு 100 நாள் முடிஞ்சோன்னா அப்படியே போயிடக்கூடாது. இந்த 100 நாள் ஜபம் பண்ணினதுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா சொல்லுங்க, சத்தமா ஒரு மாற்றம் வேணும். நான் அடிக்கடி சொல்றது போல, இங்கிருந்து சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது, சர்ச்சுக்கு உள்ள வரும்போது வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னது மாதிரி, சர்ச்சுக்குள்ள வரும்போது மொத்த மூட்டையும் இறக்கி வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா ஆராதிச்சு முடிச்ச உடனே போகும்போது ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான், செருப்பு போடுறோமோ இல்லையோ எதையை தூக்கிட்டு போயிடுறோம். கொண்டு வந்த மூட்டையை அப்படியே நிறைய பேர் திரும்ப கொண்டு வர்றாங்க, இங்க வைக்கிறாங்க, திருப்பி கொண்டு போறாங்க. அப்படி இல்லை, கொண்டு வர்ற மூட்டையை எங்க போட்டுறணும் சொல்லுங்க? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, அன்னாள் வந்து அந்த பிள்ளைக்காக அழுதா ஜெபம் பண்ணா, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அன்னாள் பிறகு துக்க முகமா இருக்கவில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதை கர்த்தரிடத்துல நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துட்டாரு, ஆண்டவர் செய்வாரு. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய வீண் காரியங்களை நான் தூக்கி போடணும். நம்பர் 2, இரண்டாவதாக வாசிக்கலாம். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால், நீங்க ஒரு விசை கூட 19வது வசனத்தை இன்னொரு டைம் கூட வாசிக்கலாம். ஆமென். 3ஆம் நாளிலே கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ 3 days 3வது நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதை செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? சரக்குகள் அப்படின்னா வேண்டாத வீணானவர்களை தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 days 3 நாள் வரைக்கும் தாண்டிட்டு இப்போ இன்னும் கப்பலுடைய பாரத்தை அவங்க குறைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அப்போ என்ன அடுத்து எது மேல கை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கப்பலுடைய தடவாளங்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா இந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, அதுக்காக பொதுவாக வந்து நம்ம காரில் போகும்போது எல்லா காருக்கும் என்ன இருக்குன்னா, ஸ்டெப்னின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டெப்னி டயர்னு வச்சிருப்பாங்க. பட் அது எப்போ யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து 10 வருஷமா அந்த கார் ஓட்டிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்டெப்னி ஒரு நாள் கூட அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கார் பஞ்சரே ஆயிருக்காது. ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதை சரி பண்றதுக்காக அவங்க என்ன பண்ண முன்கூட்டியே அதை
ஆயத்தப்படுத்தி வைப்பார்கள். அப்போ இந்த கப்பலில் அடுத்து இவர்கள் என்ன தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ரிப்பேர் பண்றதுக்கு தடவாளங்களை எடுத்து வெளியிலே போடுகிறார்கள். அப்போ இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்று எடுத்து போகணும். என்ன எடுத்து போகணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடவாளங்கள் இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா மனுஷங்களுடைய ஐடியாஸ் நிறைய இருக்கும். சேஃப்டிக்காக நம்ம வந்து நம்முடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது மாதிரி நம்ம வச்சிருப்போம். அதை எடுத்து வெளியே போடாம நம்முடைய பிரயாணம் சுமூகமா போகாது. ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அப்படின்னா அந்த ஐடியா எல்லாம் மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, ஒவ்வொரு பிளான் ஒரு திட்டம் இருக்கும். இல்லை, இந்த திட்டத்தை எதையுமே வச்சு என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு நாம் விரும்ப வேண்டாம். முழுக்க முழுக்க என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்க கையில நான் தர்றேன். இந்த 100 நாள் ஜபத்தில் அந்த யோசனை முழுவதுமாய் எடுத்து போடுங்க. அந்த மனுஷர்கள் சொன்னது, மற்றவங்க சொந்தக்காரர்கள் சொன்னது, இது எதையுமே நம்ம விரும்ப வேண்டியதில்லை. நான் நம்புறேன், என்னை அழைத்தவர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னை ஒருபோதும் அவர் தலை குனிகிறதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். என் கொம்பை அவர் உயர்த்துவார், என் தலையை அவர் உயர்த்துவார். நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, என்னால ரிப்பேர் பண்ண முடியும், என்னால சரி பண்ண முடியும், என்னால செய்ய முடியும் அப்படின்ற அத்தனை காரியத்தையும் நான் இப்பொழுது உங்க சமூகத்தில் நான் வைக்கிறேன். நான் என்ன முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் கையில ஒன்றுமே இல்லை, என்னுடைய கண்ட்ரோல்ல ஒன்றும் இல்லை, நான் ரிப்பேர் பண்ண முடியாது, நான் சரி பண்ணிட முடியாது, சரி பண்ணுகிற கர்த்தர் நீர் ஒருத்தர் மட்டும்தான்ப்பா. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். என்னன்னா, எதை தூக்கி போடணும்? எதை தூக்கி போடணும்? தளவாடங்கள். அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி போடணும். எது வந்தாலும் காற்று போச்சுன்னா காற்று அடிச்சுக்கலாம், நெட்டு கலந்துச்சுன்னா நெட்டை டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கிறது நான் ரெடி பண்ணிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன். சிலருக்கு வந்து சில விஷயத்தில் வந்து பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்படின்னா துணிஞ்சு போய் கடன் வாங்குவாங்க, துணிஞ்சு கடன் வாங்குவாங்க. எதுக்கு துணிஞ்சு கடன் வாங்குவாங்கன்னா, எனக்கு தான் அடுத்த மாதம் சம்பளம் வருது இல்லை, எனக்கு தான் அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட் வருது இல்லை, எனக்கு தான் அடுத்த மாதம் இந்த இடத்துல இருந்து பணம் வருது இல்லை அப்படின்னு தங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு துணிஞ்சு போய் செய்வாங்க. ஆனா பெரிய பாதிப்பு அவர்களுக்கு உண்டாகும், பெரிய நஷ்டம் அவங்களுக்கு உண்டாகும். அதே போல சில வாலிப தம்பி தங்கச்சிங்க வந்து திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துணிஞ்சு போய் செய்வாங்க. சொல்லுவாங்க, வேண்டாம்ப்பா ரொம்ப கவனமா இரு, பார்த்து செய்ய. அப்படின்னா இல்லை நான் மாத்திடுவேன் அவரை, நான் அவளை மாத்திடுவேன், என்னால மாற்ற முடியும், நான் அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவேன். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கப்பல் சரியா பிரயாணம் பண்ணணும்னா, நம்ம வந்து தடையில்லாம இந்த ஓட்டத்தை முடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நான் ரிப்பேர் பண்ணுவேன், என்னால சரி பண்ண முடியும் அப்படின்ற அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். எதுவா இருந்தாலும் அதுல வெற்றியை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சிலருக்கு என்னன்னா, சில விஷயங்கள் இருந்தா சிலது சரியாகும்னு நினைப்பாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, எது இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் இல்லைன்னா சில காரியத்தை சரியே பண்ண முடியாது, சில காரியத்தை சரியே பண்ண முடியாது. நீங்க ரொம்ப கவனமா இருங்க, நீங்க வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரி நான் சரி பண்ணிடுவேன், நான் மாத்திடுவேன், என்னுடைய கணவனார் நான் சொன்ன கண்ட்ரோல்ல இருந்துருவாரு, மனைவி கண்ட்ரோல்ல இருந்துருவாங்க, என்னால் அடக்கி வைக்க முடியும். இல்லை, இருந்துடாதீங்க. எப்ப மாறும் நம்ம சொல்லவே முடியாது. அதனால என்னுடைய நம்பிக்கை இன்ஸ்ட்ருமெண்ட் மேல இல்ல, என்னுடைய நம்பிக்கை யார் மேலன்னா கர்த்தர் ஒருவர் மேலே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப தூக்கி போட்டுறோம். என்ன தூக்கி போட்டுற போறோம்? நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? ஆண்டவரே, நான் அல்ல நீரே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னால முடியாது, இந்த காரியத்தை செய்யறதுக்கு என்னால முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு என்னால முடியாது, என்னுடைய முயற்சியினால முடியாது, நான் தோற்று போனவன், என்னுடைய ஞானத்தினால எதையும் செய்ய முடியாது, என்னுடைய பலத்தை வச்சு எதையும் செய்ய முடியாது. ஆனால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். உங்களால முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களால தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். நீர்தான் அதை செய்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்தை வாசிக்கலாமா? 32வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 32. அப்பொழுது போர் சேவகர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழ விட்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது
போர் சேவகர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட விட்டார்கள். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ இங்க மூணாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த போட் ஒரு பெரிய கப்பல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கப்பல் வெறும் அந்த கப்பல் மட்டும் இருக்காது. அதுக்கு உள்ள என்ன வச்சிருப்பாங்கன்னா, இந்த லைஃப் போட் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அப்படின்னா சின்ன போட்டு குட்டியா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான எல்லாருமே வந்து அந்த சின்ன போட்டை எடுத்து போட்டா அதுல தப்பிச்சிருவாங்க. அதுக்காக வச்சிருவாங்க. இங்க கிட்டத்தட்ட 226 பேர் மேல இருக்கிறாங்க இந்த கப்பல்ல. ஆனா அத்தனை பேருக்கும் போகிறதற்கு இது என்ன பண்ணாதுன்னா, இந்த சின்ன சின்ன போட்டு பத்தாது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, உடனே அடுத்து கப்பல்ல இருந்து எதை அறுத்து விடுறாங்கன்னா, அந்த அந்த சின்ன சின்ன போட்டை வந்து கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எல்லாத்தையுமே. இப்போ இன்னும் கொஞ்சம் கப்பலுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு இதை எதை ஒட்டி விடுறாங்கன்னா, கயிறை வெட்டி விட்டு அத்தனை லைஃப் போட்டையும் தூக்கி போட்டாச்சு. அவ்வளவுதான், இனி இல்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மூன்றாவது நம்ம வந்து தூக்கி போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு நம்ம எப்பவுமே வச்சிருப்போம். அது இல்லைன்னா, ஹலோ கேட்கல, நம்முடைய வாழ்க்கையில அது இல்லைன்னா இது இல்லைன்னா அது, இதுல இருந்து அதுல தூக்கி போட்டு, அதுல இருந்து இதுல தூக்கி போட்டு, இதை இப்படி தூக்கி போட்டு, அதை அப்படி தூக்கி போட்டு, அதை அப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாம், இதை இங்க பண்ணலாம். அப்போ நமக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தாலுமே நமக்கு இல்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்றத ஒண்ணு வச்சிருவோம். அது கர்த்தருக்கு சித்தமா, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா, இதெல்லாம் கேட்கறது இல்லை. இது ஆண்டவருக்குரியதா, இது எதுவுமே கேட்கறது இல்லை. ஏன்னா நம்முடைய ஐடியாவின் படி எப்பவுமே ஒன்ன வந்து அடுத்த ஒரு காரியத்தை, இவர் இப்படி பேசினாருன்னா நம்ம இப்படி பேசலாம், இவங்க இப்படி வந்தாங்கன்னா நம்ம இப்படி போகலாம், இப்படி சண்டை போட்டாங்கன்னா இப்படி சண்டை போடலாம் அப்படின்னு நம்முடைய மனசுக்குள்ளேயே நிறைய பேருக்குள்ள தோணும். ஆனால் இல்லை, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். நமக்கு இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எல்லாம் இல்லை, ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது சிலுவை மட்டும்தான் நமக்கு ஒரே ஆப்ஷன். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு. ஆமென். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு வேற எந்த காரியமும் கிடையாது, நீர் ஒருவர் மட்டுமே. விசுவாசிகளா இல்லையா? சில காரியத்திற்கு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இதில் தடுமாறுவாங்க. பாருங்க, இந்த குழந்தைய வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதாவது அதுக்கு அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போய் வந்து ஓதிட்டு வரலாமான்றாங்க. ஏன் அத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்துருப்பாங்க, அவ்வளோ ஆண்டவரோட இருப்பாங்க, உடனே போய் ஓதிட்டு வர்றதுக்கு அது என்ன? அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நடக்கணும், எப்படியாவது ஒரு இடத்துல அற்புதம் நடக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல அற்புதம் கிடைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு அற்புதம் பெருசு இல்லை, எப்படி கிடைக்கிறதுன்றதான் பெருசு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? என் கையில இப்போ 100 ரூபாய் எனக்கு வேணும்னு வச்சுங்களேன், இந்த 100 ரூபாய் எப்படி வேணாலும் எனக்கு வந்துடலாம், எனக்கு 100 ரூபாய் போதும்னு நான் நினைச்சிடக்கூடாது. எனக்கு வருகிற 100 ரூபாய் வர்றது பெருசு இல்லை, அது எப்படி வர்றதுன்றதான் பெருசு. உங்களுக்கு அற்புதம் வந்து எப்படியோ கிடைக்குது அப்படின்றத பெருசு இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படிதான் ஓடுறாங்க. எப்படியாவது ஒரு அற்புதம் கிடைக்கணும், எப்படியாவது நான் பெரிய ஆளா மாறினும், எப்படியாவது நான் உன்னதனா வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எனக்கு வருகிற ஆசீர்வாதம் நேர்த்தியான வழியிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை அனுமதித்து ஆண்டவர் கொடுக்கிறது தான் எனக்கு நித்தியமான ஒரு ஆசீர்வாதம், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். அது எனக்கு போதுமானது, அது எனக்கு போதுமானது. அப்போ இன்னைக்கு என்ன, முதல்ல தூக்கி போட்டுருங்க. இல்ல ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்னுடைய அற்புதத்திற்காக எங்க வேணும்னாலும் போகணும்னு நினைக்க மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், விடுதலை கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். எனக்கு அவரிடத்திலிருந்து வந்தால் போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கி போடுறீங்க? ஆமென். 100 நாள் முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். ப்ரேயருக்கு போகிறத நான் சொல்லலை, வேற ஏதாவது ஒன்று தேடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. எனக்கு ஒன்னே ஒன்று, எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது. என்னுடைய கர்த்தரால் ஒரு ஆசீர்வாதம் வரும். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை நிச்சயமாய் பார்க்கும். உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களுக்கு ஐடியா தருவாங்க, நிறைய பேர் ஐடியா தருவாங்க. இங்கே போய் பாருங்க, இங்கே போய் பார்க்கலாம், இங்கே போய் பார்க்கலாம். இல்லவே இல்லை. நம்முடைய கண்கள் எங்கேயே நோக்கிட்டு இருக்குன்னா கர்த்தரையே நோக்கிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளரேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள்
அதை பார்க்கும். சொல்லோ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பாடோ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க, நான் முடியாதென்ற போது முடியாதென்று முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவு செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று, கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றார். கைகளை மேல கட்டி சொல்லுவோம், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்களில் ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவனால். எனக்கு வேற எந்த ஆப்ஷன் எனக்கு இல்லை. அவருடைய கை என்னை உயர்த்தும், அவருடைய கரங்கள் என்னை உயர்த்தும். அவர் நிச்சயம் என்னை தேடி வருவார், அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இத்தனை நாள் காத்துட்டு இருக்கிற என்ன நிச்சயமா அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். இவ்வளவு நாட்களும் அவரை நம்பிட்டு இருக்கிற என்ன ஆண்டவரை ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். முழு பலத்தோட உங்களை நம்புற நம்பிக்கை, உங்களை நம்புற நம்பிக்கை வீண் போகாது. நாங்க நம்புறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வேற எதையுமே தேடாம ஆண்டவரையே தேடுகிற உங்களை என்னையும் கர்த்தர் நிச்சயம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம ஒரு பெரிய பிரயாணத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடாது. இந்த பிரயாணம் தடைபடாது, இந்த ஓட்டம் தடைபடாது, இந்த வேலை தடைபடாது. நம்பர் 1, முதலாவதாக எதை தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னா, ஸோ வீணானவைகளை தூக்கி போட்டு, ஆமே நம்பர் 1, தேவையற்ற வீணான எதையுமே நம்ம இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம விசுவாச கப்பல்ல நம்ம சுமக்கவே கூடாது. நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் கப்பல். நம்ம எல்லாருமே ஒரு கப்பல். வீணானதை சுமக்கிற கப்பலாக இருக்கக்கூடாது. தேவையானதை மட்டும்தான் நம்ம சுமக்கணும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்கள் எதை யோசித்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வரணும், இது தேவையா, இது எனக்குரியது தானா, நான் தான் இதை சுமக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு தான் நீங்கள் செய்யணும். நம்பர் 2, இரண்டாவதாக, ஆமீன். நம்பர் 2, இரண்டாவது எதை நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னால், தளவாடங்களை தூக்கி போடணும். அப்படின்னா என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் சரி பண்ணிக்க முடியும், நான் அதை ரெடி பண்ணிக்குவேன் அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டு, யார் தான் அதை சரி பண்ணுவாருன்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஸோ நம்பர் 3, மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய ஆப்ஷன்ஸ். அப்படின்னா பிளான் பி, பிளான் ஏ, அந்த மாதிரி இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்னு இல்லாமல், என்னுடைய ஓட்டத்தில் என்னென்னா ஒரே ஒருத்தர் என்னை விடுதலை ஆக்குறவர். இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி நான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்க போகிறேன். உன்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ள வைக்கிறவர்கள். இந்த திருமணம் கர்த்தரால நடக்கும், இந்த வியாபாரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும், இந்த தடை ஆண்டவரால முடியும், இந்த நோய் கர்த்தரால் சரியாகும், இந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் எனக்கு உண்டாகும். கர்த்தரே எனக்கு அதை செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்நியர்கள் அல்ல, அந்நிய தெய்வர்கள் அல்ல, அந்நிய மனிதர்கள் அல்ல, தேவன் ஒருவரே இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வரப்பண்ண போகிறார். மனுஷனால் அல்ல, சொந்தக்காரர்களாய் அல்ல, கர்த்தர் ஒருவர், ஆண்டவரே எனக்காக இறங்கி, ஆமென், எனக்காக பரலோகம் வேலை செய்ய போகுது. நமக்காக ஆண்டவர் வேலை செய்ய போறாரு. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்காக கர்த்தரே வேலை செய்வார்.
ஆமேன். மொர்தெகாயை கர்த்தர் கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வைக்கணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனுஷனை குறித்து ராஜா அரண்மனைக்கு ஒருத்தரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில்லை. கர்த்தரே ராஜாவினுடைய தூக்கத்தை எடுத்து கர்த்தரே வாசிக்க சொல்லி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முடியும்னு நம்புறவங்க மட்டும் கைகளை மேல தட்டி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா கர்த்தர் யாருமே இல்லாம அவர் ஒருத்தரே நேருக்கு நேரு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். யாரும் இல்லாம என்ன உயர்த்துறதுக்கு கர்த்தருக்கு முடியும். என்ன உயர்த்துறதற்கு ஆண்டவருக்கு இன்னொருத்தர் தேவையே இல்லை, இன்னொருத்தர் அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, 4வதாக ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாமா? ஆமேன். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாதையை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேரே ஓடி. ஆமேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், அத 40வது வசனத்தை. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாதை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி. ஹல்லேலூயா. அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த நங்கூரங்கள், வேதம் சொல்றது நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு. இந்த நங்கூரம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கடலுடைய பின்னணியத்திலே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நங்கூரம். உங்களுக்கு தெரியும் அது என்னன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கப்பலை வந்து நிறுத்துறதற்காக பயன்படுத்துகிற ஒன்று தான் என்னன்னா இந்த நங்கூரம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பின்னாடி கரையில் இந்த நங்கூரத்தை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கப்பலை வந்து முன்னாடி அது என்ன பண்ண விடாதுன்னா போக விடாது, பின்னாடி தான் இழுக்கும். என்னதான் காத்தடிச்சாலுமே வந்து பின்னாடி தான் இழுக்குமே தவிர முன்னாடி போக. அதனால தான் இந்த போட்டினுடைய பின்பக்கமும் உடஞ்சிருச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அடுத்ததாக நம்முடைய கப்பலில் இருந்து எடுத்து போடுறது எதை எடுத்து போட பின்னாடி இருக்கிற நங்கூரங்களை நம்ம எடுத்து போடணும். அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து பின்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம். விழுந்து போனது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில நம்ம வந்து உடைஞ்சு போனது, நஷ்டப்பட்டது, யாராவது ஒருத்தர் ஏமாத்தினது, கடந்த கால பாவங்கள், இது எல்லாமே சில மனிதர்களை என்ன பண்ணும்னா பின்னாடி இழுத்துட்டே இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, இல்ல நம்ம முன்னோக்கி பயணம் செய்ய வேண்டியவர்கள், நம்ம கரைக்கு சேர போறோம், ஆண்டவர் நமக்கு ஒரு கரைக்கு கொண்டு போறாரு, நம்ம அதெல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு அதெல்லாம் கடந்த கால பாவங்கள், கடந்த கால சுமைகள், இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு புதிய பிரயாணம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது, ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. ஆமேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள், புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அது ஏதோ ஒரு காலம் முடிஞ்சிருச்சு, இனி சகலமும், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கினேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஏதாவது நீங்க இழந்திருக்கிறீங்களா? யாரையாவது நீங்க இழந்திருக்கிறீங்களா? இல்ல கடந்த நாட்களில் பார்த்த தோல்விகள் ஏதாவது உங்க மனசுக்குள்ள திரும்ப வந்துட்டே இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, சுமக்காதீங்க, அதையே இழுத்துட்டு போண்டா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, போனதெல்லாம் போகட்டும், இழந்ததெல்லாம் விட்டாயிருச்சு, தீமை வந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இனி நமக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் கிருபையாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த 4 காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு புது பிரயாணத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய போறார். எத்தனை பேர் என் கூட ரெடியா இருக்கிறீங்க? நம்ம கப்பலை ஆண்டவர் கரை சேர்க்க போகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த பிரயாணத்தை தடை பண்றதுக்கு ஒருத்தருக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். இந்த பிரயாணத்தை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க பிரயாணத்தை துவங்கினவர் கர்த்தர், உங்களுக்குள்ள அழைப்பை வைத்திருக்கிறவர் கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார், யார் தடுத்தாலும், கப்பலுடைய மாலுமியே தடுத்தாலும், 100க்கு அதிபதி தடுத்தாலும், உங்களை காப்பாற்றுகிறதற்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆளை கர்த்தர் அனுப்பி அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களை கொண்டு நினைச்ச ஊழியம் தடைபடாது. உங்களை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த சாட்சி எந்த விதத்திலும் தடைபடாது. ஆமென். அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா இந்த கப்பல்ல இருந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே இந்த கப்பல் உடையுது. எல்லா பொருட்களையும் பிடித்து வேதம் சொல்லுகிறது இவ்விதமாய் அத்தனை பேரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.
எல்லாரும் கரை சேர்ந்த உடனே அதற்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் சிறப்பாய் ஆரம்பிக்குது, மகிமையா ஆரம்பிக்குது. நான் நம்புறேன், அவர் செய்ய நினைச்சதை யார் தடை பண்ண முடியும்? உங்களுடைய விசுவாச கப்பலில் கர்த்தர் ஏறி இருக்கிறார். இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் இருக்கிறார். நான் முடிக்க மாட்டேனோ என்று சிலர் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் எப்படி முடிக்க போறேனோன்னு நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே நான் முடிஞ்சிருவேனோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இந்த ஓட்டத்தில் நான் கடைசி வரைக்கும் போக முடியாதுன்னு நினைங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் இன்றைக்கு இந்த நாளில் உங்களை பார்த்து நேரடியாக வாக்கு கொடுக்குறாரு. இல்லை மகளே, உன்னுடைய பிரயாணத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து உன் கூட டிராவல் பண்ணுகிற கர்த்தர் எந்த பிரச்சனை வந்தாலும், இந்த கப்பலே மூழ்கி போனாலும், நீ பிரயாணம் பண்ணுகிற எல்லாம் மூழ்கி போனாலும், அப்போஸ்தலனாகிய பவுலை கரை சேர்த்தது உண்மையானால் உங்களை நிச்சயமா கர்த்தர் கரை சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் விடமாட்டார். இந்த சொப்பனம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் உன் வழியா. திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியா. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு. கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ். கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ள போறோம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 11வது 14வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். 27ஆம் அதிகாரம் 11, 14 கூட வாசிக்கும் போது, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14 வாசிங்களேன். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்ளித்தோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. இப்போ 11வது வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது 11வது வசனம், நூற்றுக்கு அதிபதி
பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அப்படின்னா இந்த கப்பல்ல அடுத்து நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்ன, தூக்கி போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அனுபவமா. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல பவுல் சொல்றாரு, இல்ல இந்த பக்கமா நம்ம போக வேண்டாம், இந்த பிரயாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை வர்றது மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னா, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை விட, அப்படின்னா பவுல் சொல்லுகிற வார்த்தையை தூக்கி எல்லாம் போடல, அதை வச்சிருக்கிறாரு ஒரு ஓரத்துல வச்சு. ஆனா அதை விட யாருடைய வார்த்தை ரொம்ப மேலோங்கிருச்சாமாமா, மாலுமியையும் கப்பல் எஜமானனும் சொன்ன வார்த்தையை அவர் ரொம்ப அதிகமாய் கேட்டாராம். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், ரெண்டு வார்த்தை உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஒன்று மருத்துவத்தினுடைய ரிசல்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொன்று கர்த்தர் வார்த்தை இருக்குது. உங்க வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு வார்த்தை வரும். அனுபவசாலிகள், நிறைய திறமை உள்ளவர்கள், இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை சந்திச்சவங்க, அவங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை பேசுவாங்க. இப்போ அதற்கு ஏருக்கு மாற ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுவாரு. இப்போ உங்க மனசுல எந்த வார்த்தைக்கு நீங்க 100% மதிப்பு கொடுக்குறீங்க? எது 100% நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? இன்றைக்கு என்ன இந்த மனுஷனை மாதிரி இருந்தோம்னா நம்முடைய கப்பல் நம்ம போய் சேராது, நம்முடைய பிரயாணத்தை போய் சேர முடியாது. ஆனா அதற்கு மாறாக ஆண்டவரே எந்த அனுபவம் இல்லை, நீர் ஒருவர், உம்முடைய வார்த்தை தான் மேலான வார்த்தை. ஆமென். இந்த டைட்டானிக் அப்படின்ற இந்த கப்பல் ரொம்ப ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டைட்டானிக் கப்பல் பயங்கரமான ரொம்ப பெரிய ஃபேமஸ். அதை வச்சு ஒரு பெரிய மூவி எடுத்து அந்த சினிமா உலக அளவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி கோடிக்கணக்கான வசூல் பண்ணி அன்னைக்கு இறங்கின அந்த சினிமாவில் அந்த சினிமா தான் ரொம்ப கோடிகளை குவிச்ச ஃபர்ஸ்ட் சினிமா அப்படின்ற அவார்டெல்லாம் வாங்கிருச்சு. ஆனால் அந்த கப்பல் உடையிறதுக்கு முன்னாடி அதை பிரயாணம் பண்ணும்போது அந்த கப்பலை உருவாக்கின அந்த எஜமானன் அவர் சொன்னாராமா, கடவுளே நினைச்சா கூட இந்த கப்பல் என்ன பண்ணாதுன்னா உடையாதுன்னு கேரண்டி கொடுத்தாராம். அவ்வளோதான், கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லி நியூ இயர் ஒரே வருஷத்துல அந்த கப்பல் அது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பனிப்பாறையில் பட்டு உடைஞ்சு அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதில் மடிந்து போனார்கள். அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம மனுஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, மனுஷனுடைய யோசனையின்படி அல்ல, நம்ம யாரின்படினா கர்த்தருடைய வார்த்தையின்படி. அதனால யார் சொல்றதையும் கேட்க வேண்டாம். அனுபவம் மிக்கவர்கள் சொல்லி உங்களை என்னென்னமோ சொல்லியிருக்கலாம், இல்லை கர்த்தருடைய வார்த்தையை நம்புறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறோம். என் பிரயாணத்தில் எல்லா மனுஷனுடைய வார்த்தையை நான் எடுத்து போடுறேன், அனுபவசாலிகளுடைய வார்த்தையை எடுத்து போடுகிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எத்தனை பேர் வேணாலும் பேசியிருக்கலாம் சிஸ்டர், எத்தனை பேர் வேணாலும் பேசியிருக்கலாம் பிரதர், நீங்க பயப்படாதீங்க. பாஸ்டர் ரொம்ப அனுபவம் உள்ள ஒருத்தர் தான் அந்த காரியத்தை குறித்து பேசினாரு, பயப்பட வேண்டாம். ஒரு ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பர்சன் பேசினாரு, அந்த சூழ்நிலையில கடந்து வந்த ஒரு பர்சன் தான் பாஸ்டர் பேசினாரு, இது ரொம்ப கஷ்டம், இது முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவர்களை எந்த விதத்துல ஆண்டவர் நடத்துறாரோ அந்த விதத்துல உங்களை நடத்தணும்னு கிடையாது, உங்களை கர்த்தர் வித்தியாசமா நடத்தாரு. அவர்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. அவர்களுக்கு நஷ்டமாகும், உங்களுக்கு நஷ்டமாகாது. அவர்கள் கடினமாய் கடப்பார்கள், நீங்கள் லெகுவாய் கடப்பீர்கள். ஒரே பாதை, ஒரே வழி, ஒரே அற்புதம், ஒரே டார்கெட். ஆனா கர்த்தர் அதன் வழியாய் ஒருவனை நன்மையாகவும் ஒருவனை தீமையாகவும் நடத்த முடியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே. அவர்களை அந்த வழியிலே கடினமாய் நடந்தார்கள் என்பதற்காக நீ அப்படி நடக்க மாட்டாய். நீ அறியாத வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர், தெரியாத பாதையிலே நடத்துகிற கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் வித்தியாசமாய் உன்னை நடத்த வல்லவர், வித்தியாசமாய் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. இப்போ நான் தூக்கி போடுறேன் ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்ன எல்லா அனுபவமான வார்த்தைகளை நான் தூக்கி போட்டுட்டு யாரையே நான் நம்புறேன்னா கர்த்தரையே நான் நம்புறேன். அப்போ இந்த வசனத்தை இப்போ சொல்லிட்டே நம்ம எழும்ப போறோம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட. அப்படியே சொல்லிட்டே எந்திரிங்க பார்க்கலாம். தேவரீர் நீர் சகலத்தையும். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே எழுப்பி நின்று ஒரு 10 நிமிஷம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த திருமணம் தடைபடாது, அந்த வேலை தடைபடாது, அந்த உயர்வு தடைபடாது. ஆமென். அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைபடாது.
தடைபடாது சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கு ஒருவராலும் அதிகாரம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியத்தை இனி தடை செய்கிறதுக்கு ஒரு மனுஷனாலும் முடியாது. அந்த உயர்வு தடைபடாது, அந்த வெளிச்சம் தடைபடாது, அந்த மேன்மை தடைபடாது. கர்த்தர் சொல்கிறார், அவர் செய்ய வல்லவர், தடைப்படுத்த முடியாது. ஆமென், தடைப்படுத்த முடியாது. அவர்கள் பேசினது வீணாய் போகும். அவர்கள் சொல்லி தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதை கர்த்தர் இப்பொழுது பார்க்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா.